சாந்தி. முரளி டேட் 25/8/2026. பாப்தாதா மதுபன். முரளி ஹெட்டிங்: இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதில் உங்களுடைய சம்பாத்தியம் இருக்கிறது, ஆரோக்கியமும் இருக்கிறது. நீங்கள் அமரராக ஆகிவிடுகிறீர்கள். இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதில் உங்களுடைய சம்பாத்தியமும் இருக்கிறது, ஆரோக்கியமும் இருக்கிறது. நீங்கள் அமரராக ஆகிவிடுகிறீர்கள். கேள்வி: இதயத்தை தூய்மையாக ஆக்குவதற்கான சுலபமான யுக்தி யாது? இதயத்தை தூய்மையாக ஆக்குவதற்கான சுலபமான யுக்தி யாது? பதில்: எங்கு இருந்தாலும் ட்ரஸ்டியாக இருங்கள். நாம் சிவபாபாவின் பண்டக சாலையிலிருந்து உணவு உட்கொள்கிறோம் என்று எப்பொழுதும் நினையுங்கள். சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து உணவு உட்கொள்பவர்களின் இதயம் தூய்மை ஆகிக்கொண்டே போகிறது. இல்லறத்தில் இருக்கையிலும் ஸ்ரீமத் படி, டைரக்ஷன் படி யார் வாழ்கிறார்களோ அதுவும் சிவபாபாவின் பண்டாரா ஆகும். மனதினால் சமர்ப்பணம் ஆனவர்கள். ஓம் சாந்தி. ஜென்ம ஜென்மாந்திரமாக அரைக்கல்பமாக குழந்தைகள் சத் சங்கம் சென்றுள்ளீர்கள். சாது, சந்நியாசி, பண்டிதர்கள் ஆகிய எல்லா மனிதர்களின் சத் சங்கம் நடக்கிறது. ஆனால் இது எந்த ஒரு மனிதனுடைய சத் சங்கம் கிடையாது. இதற்கு ஆன்மீக சத் சங்கம் என்று கூறப்படுகிறது. சுப்ரீம் ஆத்மா ஆத்மாக்களுடன் ஆன்மீக உரையாடல், அதாவது சத் சங்கம் நிகழ்த்துகிறார். இங்கு நீங்கள் எந்த ஒரு மனிதரிடமும் இருந்து கேட்பது கிடையாது, தேவதைகளிடமிருந்தும் கேட்பதில்லை. நீங்கள் பகவானின் மகா வாக்கியங்களை கேட்கிறீர்கள். பகவானுக்கு இப்பொழுதும் நிராகாரமானவர் என்று கூறப்படுகிறது. மேலும் பகவான் வருவதே குழந்தைகளை பகவான் பகவாதியாக ஆக்குவதற்கான கல்வியை கற்பிப்பதற்காக ஆகும். பகவான் மற்றும் பகவதியின் பதவியை பகவானை தவிர வேறு யாரும் அளிக்க முடியாது. ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயோகம் வரும்பொழுது நிராகார பகவான் வந்து நமக்கு ஞானம் அளிக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது கூட நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள், வேறு யாரும் புரிந்து கொள்வது கடினம். சிவபாபா அவசியம் வருகிறார், ஆனால் அவருக்கு பதிலாக கிருஷ்ணரை கீதையின் பகவான் என்று கூறிவிட்டுள்ளார்கள். எனவே அவசியம் அவர்கள் புத்தியில் மனித உடல் தான் வரக்கூடும். நீங்கள் தான் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தீர்கள் மற்றும் இப்பொழுது அசுர குணங்கள் உடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். மீண்டும் இப்பொழுது தெய்வீக குணங்கள் உடையவர்களாக ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள். தெய்வீக குணங்கள் உடையவர்களுக்கு ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்றும், அசுர குணங்கள் உடையவர்களுக்கு அசுர சம்பிரதாயம் என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது நிராகார தந்தை நிராகார சம்பிரதாயம், அதாவது ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். எனவே ஈஸ்வரிய சம்பிரதாயம் அல்லது ஆன்மீக சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. அவர்களுக்கு ஆன்மீக தந்தை வந்து கற்பிக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகிறீர்கள். நாம் ஆத்மா ஆவோம். தந்தை நமக்கு கற்பிக்கிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசம் ஆகும் என்று கூறுகிறார். ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்கிறார். அவர்தான் ஞானம் நிறைந்தவராவார். மேலும் ரிஷி முனிவர்கள் ஆகியோரோ எல்லோருமே தெரியவில்லை, அறியவில்லை என்று கூறி சென்று விட்டார்கள். அதாவது எங்களுக்கு ஆத்மா பற்றி தெரியாது என்றனர். ஞானக்கடல் நேரடியாக வராதவரை ஞானத்தை எவ்வாறு புரிய வைக்க முடியும்? இது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நமக்கு எந்த ஒரு மனிதரும் கற்பிப்பதில்லை, நமக்கு தந்தை வந்து கற்பிக்கிறார். அவர் எல்லையில்லாத தந்தை, நிராகாரமானவர் ஆவார். ஒவ்வொருவருக்கும் சாகார தந்தை மற்றும் நிராகார தந்தை இருவரும் இருக்கிறார்கள் என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது.
ஒருவர் ஆன்மீக தந்தை மற்றும் மற்றொருவர் ஷரீரத்தின் தந்தை. ஆன்மீக தந்தை தான் ஆத்மாக்களை பாவனமாக ஆக்குகிறார். நாம் பாவனமாக இருந்தோம், பதீத்தமாக ஆனோம், மீண்டும் பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக எப்படி ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். படம் கூட முன்னால் உள்ளது. அடிக்கடி சிருஷ்டி சக்கரத்தின் படத்திற்கு முன்னால் சென்று அமர்ந்தீர்கள் என்றால், நாம் இப்பொழுது சங்கமயுகத்தில் அமர்ந்துள்ளோம் மற்றும் பிற அனைவரும் தங்களை கலியுகத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள் என்று புத்தியில் முழு ஞானம் வந்துவிடும் என்று பாபா ஆலோசனை அளிக்கிறார். கலியுகத்திற்கு கோரமான இருள் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெளிச்சம், ஞானம் உள்ளது. சத்யுகத்தில் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைப்பதில்லை. தந்தை வரும்பொழுதுதான் பட்ட பகல் போன்று வெளிச்சமாகி விடுகிறது. இந்த சங்கம யுகமே கல்யாணகாரி யுகமாகும். இது போன்ற யுகம் வேறு எதுவும் இருப்பதே இல்லை. இப்பொழுதுதான் தந்தை வருகிறார். சத்யுகத்தை கல்யாணகாரி நன்மை உடையது என்று கூற மாட்டார்கள். அங்கு யாருக்கும் நன்மை ஆவதில்லை. நன்மை சங்கமத்தில் தான் ஏற்படுகிறது. சத்யுகத்திலோ நன்மையாகவே தான் இருக்கும். சங்கமத்தில் கலியுகத்தை சத்யுகமாக கல்யாணகாரியாக ஆக்குகிறார். எனவே இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு நன்மை ஆகிறது என்பதை பாருங்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதால் மட்டுமே எவ்வளவு உங்களுக்கு சம்பாத்தியமாகிறது. சம்பாத்தியத்திற்கு சம்பாத்தியமும் இருக்கிறது மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை அமர வாழ்க்கை ஆகிவிடுகிறது. உங்களுக்கு ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது. இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் வருகிறீர்கள் என்றால் முயற்சி செய்து மியூசியத்தில் படங்கள் மீது புரிய வைப்பதற்கான தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும். தங்களை லாயக்காக ஆக்குவதற்கு 7-8 நாட்கள் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். அபியாசம் ஆகிவிட்டது என்றால் சேவையில் ஓட வேண்டும். சேவை செய்து பிறகு திரும்பி வர வேண்டும். இதை கற்றுக்கொள்வது மிகவுமே சுலபமாகும். படங்களை முன்னால் பார்க்கும் பொழுதே நாம் சங்கமத்தில் அமர்ந்துள்ளோம் என்பது புத்தியில் வந்துவிடுகிறது. இன்றைய உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நாளைக்கு மிகவும் குறைவாக இருப்பார்கள். இத்தனை பேர் அனைவரும் திரும்பி போக வேண்டி உள்ளது. இப்பொழுது தந்தையாகிய அவரே வந்துள்ளார். குழந்தைகள் மீது எவ்வளவு மதிப்பு வைக்கிறார். தூர தேசத்தில் இருப்பவர் அந்நிய தேசத்தில் வந்துள்ளார். ராவணனுடைய தேசம் அந்நிய தேசம் ஆகும் அல்லவா? ராமரின் தேசத்திலோ ஒரு பொழுதும் ராவணன் வர முடியாது. இது பற்றி ஒரு கதை கூட கூறுகிறார்கள். என்னவெல்லாம் கதைகள் கூறுகிறார்களோ அவை எல்லாமே கதைகளாகும். கதைகளில் எந்த ஒரு சாரமும் கிடையாது. நாவல்கள் கூட எந்த ஒரு சாரமும் கிடையாது. நாவல்கள் கூட எவ்வளவு ஏராளமாக விற்கப்படுகின்றன. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய பரிபாலனை தந்தையின் கையில் உள்ளது. உங்களிடமே உண்பேன், அதாவது உங்களுடைய பண்டாராவிலிருந்து உண்பேன், அவ்வளவே. உங்களுடைய முழு பாலனையும் இங்கிருந்து தான் ஆகிறது. யார் சமர்ப்பணமாகி விடுகிறார்களோ அவர்களுடைய பரிபாலனையோ ஆகிய விடுகிறது. ஆனால் மனதால் கூட இவை எல்லாமே இறைவனுடையது. நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். நாங்கள் ஸ்ரீமத் படிதான் நடந்து எல்லா செலவும் செய்கிறோம் என்று இப்படி யார் நினைக்கிறார்களோ அவர்களும் சிவபாபாவின் பண்டாராவில் இருந்து சாப்பிடுகிறார்கள். சிவபாபாவின் பண்டாராவில் இருந்து சாப்பிடுவதால் இதயம் தூய்மை ஆகிறது. அப்படியின்றி அவர்கள் சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுவதில்லை என்பதல்ல. தந்தையின் கட்டளைப்படி நடப்பவர்கள் தந்தையின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுவது போலவே ஆகும். எந்த பண்டாராவிலிருந்து சாப்பிட்டார்களோ அந்த பண்டாரா நிரம்பியதாக இருக்கும். கஷ்டம் துக்கம் நீங்கி போய்விடும். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு பொழுதும் அகால மரணம் அடைய மாட்டீர்கள். இச்சமயத்தில்தான் சிவபாபா வருகிறார்.
அவருடைய மகிமையும் பாடப்பட்டுள்ளது. சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவரது பண்டாரா எப்படி இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. பாபா கூட உண்மையில் வருகிறார் அல்லவா? குழந்தைகள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு சிவபாபாவின் பண்டாராவில் இருந்து உணவு கிடைக்கிறது. நல்லது, ஆண்கள் சமர்ப்பணம் ஆகிறார்கள் என்றால் சரிதான். ஒருவேளை அவர்கள் சமர்ப்பணம் ஆவதில்லை என்றால் தாய்மார்கள் என்ன செய்வது? ஏனெனில் சம்பாத்தியம் கணவனுடையது, அவரோ சமர்ப்பணமாவதில்லை. அவர் சம்பாதித்தால்தான் மனைவி சாப்பிட முடியும். ஆம், ஜோடியாக சமர்ப்பணம் ஆனார்கள் என்றால் பின் சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து பாலனை கிடைக்க முடியும். இதை தந்தை குழந்தைகளுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். கர்மாதித் நிலை ஆகும் வரையும் நாம் தந்தையிடம் அமர்ந்துள்ளோம் என்பதை புத்தியில் இருத்த வேண்டும். நாளுக்கு நாள் நாம் நமது சுயராஜ்யத்திற்கு நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறோம். காலம் கழிந்து கொண்டே போகிறது. நீங்கள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறீர்கள். சத்யுகத்தின் முதல் வருடம் வருவதற்கு இப்பொழுது எத்தனை வருடங்கள் உள்ளன என்று கூறுவீர்கள்? இப்பொழுது எவ்வளவு நெருக்கத்தில் வந்துவிட்டுள்ளீர்கள்? குழந்தைகளே, இப்பொழுது உங்களுடைய 84 சக்கரம் முடிவடைகிறது என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். சக்கரத்தை பார்த்த உடனேயே நாம் இப்பொழுது சங்கமத்தில் உள்ளோம் என்று கூறுவீர்கள். இந்த பக்கம் இருப்பது கலியுகம், அந்த பக்கம் இருப்பது சத்யுகம். நாளைக்கு நாம் நமது சுகதாமத்தில் இருப்போம். உலகத்திற்கு தெரியாது. அவர்களோ முற்றிலும் இருளில் இருக்கிறார்கள். குழந்தைகளாகி உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து நாம் 21 பிறவிகளுக்கு சம்பாத்தியம் பெறுகிறோம். சதா சுகத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்ற இந்த குஷி இருக்கிறது. சொர்க்கவாசி ஆவது என்பது உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் தான் இருக்கிறது. சொர்க்கம் ஒரு அதிசயமான பொருளாகும். எப்படி உலகில் 7 அதிசயங்களை காண்பிக்கிறார்கள், இதுவோ எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயமாகும். அதிசயமான சொர்க்கத்தின் படங்கள் கூட உள்ளன. இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள். எனவே பாபா எழுதியிருந்தார், மேலே சூரிய வம்சத்தினுடையதை எழுதுங்கள், கீழே சந்திர வம்சத்தினருடையதை எழுதுங்கள். அப்பொழுது அரை கல்பம் முடிந்து போய்விடும். சூரிய வம்சம் சந்திர வம்சம் 1250 வருடங்கள், பின் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமே இல்லாமல் போய்விடும். அங்கு புஜபல சண்டைகளில் எவ்வளவு செலவு ஆகிறது? இங்கு ஆரம்பம் முதல் கடைசி வரை எந்த செலவும் ஆவதில்லை. இதுவோ தந்தை மற்றும் குழந்தைகளின் கணக்கு ஆகும். செலவின் விஷயமே கிடையாது. இங்கு குழந்தைகள் வந்து புத்துணர்வு பெற வேண்டும். அதற்காக வீடுகள் ஆகியவை கட்டுகிறார்கள். குழந்தைகளினுடையதே பைசா ஆகும். அது கூட எவ்வளவு நாட்கள் கடந்து போய்விட்டன. இனி மீதம் கொஞ்சம் நாட்கள் தான் உள்ளன. செலவு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு பைசா செலவின்றி ஜீவன் முக்தி அடைகிறீர்கள். இதில் உழைப்பின் விஷயம் மட்டுமே உள்ளது. பகவானையோ எல்லா பக்தர்களும் நினைவு செய்கிறார்கள். ஆனால் பகவான் யார் என்பதை அறியாமல் உள்ளார்கள். பகவானை தெரியாத காரணத்தினால் நிறைய பேர் பகவான் என்று ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். நிறைய பேரை பகவான் என்று ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். பெரிய பெரிய படங்களை முக்கியமான இடங்களில் வையுங்கள் என்று பாபா எவ்வளவு முறை புரிய வைத்துள்ளார். எப்படி விமான நிலையம் உள்ளது? அவர்கள் நம்மிடம் என்ன வாங்குவார்கள்? இவை எல்லாமே மனிதர்களின் நன்மைக்காக உள்ளது என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். இவற்றை புரிந்து கொள்வதால் தான் மனிதர்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று உலகத்தின் அதிபதி ஆக முடியும். டெல்லி முக்கியமானது. டெல்லி தலைநகரமாகும் அல்லவா? அங்கு எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். அங்கு தலைநகரத்தில் அது போன்ற பெரிய பெரிய படங்கள் இருக்க வேண்டும். முக்கியமாக இருப்பதே திரிமூர்த்தி, காலச்சக்கரம் மற்றும் கல்பவருஷம். இந்த ஏணிப்படியோ அற்புதமானது. இதில் விநாசம் ஆகியவை பற்றி கூட நல்ல முறையில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் பதீத்த பாவனர் பரம்பிதா பரமாத்மாவா இல்லை தண்ணீரின் கங்கையா? நீங்கள் முடிவெடுங்கள். இறைவன் எங்கும் நிறைந்தவரா இல்லை ஒரே ஒரு நிராகார பரம்பிதா பரமாத்மாவா என்று
பிரம்மா குமாரிகள் கேட்கிறார்கள். தந்தையிடமிருந்தோ குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த படங்கள் தான் முக்கியமானவை. திரிமூர்த்தியின் படம் கூட மிக மிக மதிப்பு வாய்ந்தது ஆகும். பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை ஆகிறது. பிறகு அவரே பாலனையும் செய்வார். எல்லையில்லாத பாபா சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக நமக்கு கற்பிக்கிறார் என்ற அளவற்ற குஷி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். பாபா சொர்க்கத்தின் ஸ்தாபனை மற்றும் நரகத்தின் விநாசம் செய்விக்கிறார். எனவே மகாபாரத போர் கூடவே இருக்கிறது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் இந்த சக்கரம் சுற்றுகிறது. தந்தை கூட கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறார். கீதையில் அவர்கள் பிறகு யுகே என்று எழுதிவிட்டுள்ளார்கள். இது கூட 5 யுகங்கள் ஆகும். அப்படியானால் 5 முறை வரட்டுமே. பிறகு 24 அவதாரங்கள், இன்னென்ன அவதாரம் என்று ஏன் எழுதிவிட்டுள்ளார்கள்? மனிதர்கள் எவ்வளவு யஜ்யம், தவம், தீர்த்த யாத்திரை ஆகியவைகளை மேற்கொள்கிறார்கள். இவை எல்லாமே பகவானை அடைவதற்கான வழிகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பகவானிடமோ யாருமே போக முடியாது. அரை கல்பம் எவ்வளவு தலையில் அடித்து கொண்டார்கள். ஜென்மாந்திரமாக சுற்றி வந்தார்கள். இது செய்தார்கள். பிறகும் தந்தை கிடைக்கவில்லை. இப்பொழுது தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறார். உங்களிடம் உரையாடுகிறார். உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். கல்பமாக மிக சரியாக நாம் இவ்வாறே சந்திக்கிறோம் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எது நடந்து முடிந்ததோ கல்பமாக அவ்வாறே ஆகும். அதே தாதா வைர வியாபாரி இருப்பார். பின் அவருக்குள் தான் பாபா பிரவேசம் செய்வார். பிறகு அதே குழந்தைகள் தந்தையினுடையவராக ஆவார்கள். மேலும் மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவார்கள். இது குழந்தைகளாகி உங்களுடன் தந்தையினுடைய அனாதி அவினாஷி பாகம் கல்பமாக இப்படியே திரும்ப நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நல்லது. செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமா பாத்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது கல்யாணக்காரி சங்கம யுகம் ஆகும். இதில் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை உள்ளது. வருமானம்தான் ஆகும். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து 21 பிறவிகளுக்கு வாழ்க்கையை அமர வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், இல்லறத்தில் இருந்தபடியே மனம் புத்தியினால் சமர்ப்பணம் ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி செலவு செய்ய வேண்டும். முழுமையாக ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். பாபாவின் பண்டாரா நிரம்பியுள்ளது. கஷ்டம் துக்கம் தூர போய்விடும். வரதானம், ஒத்துழைப்பின் சக்தியால் ஒத்துழைக்காதவர்களையும் ஒத்துழைப்பாளர்களாக மாற்றும் பாபாவுக்கு சமமான பரோபகாரி ஆகுக. ஒத்துழைப்பின் சக்தியால் ஒத்துழைக்காதவர்களையும் ஒத்துழைப்பாளர்களாக மாற்றும் பாபாவுக்கு சமமான பரோபகாரி ஆகுக. ஒத்துழைப்பாளர்களுடன் ஒத்துழைப்பாவது ஒன்றும் மகாவீரத்தனம் அல்ல. ஆனால் பாபா எவ்வாறு அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கிறாரோ அதே போல நீங்களும் பாபாவுக்கு சமமாக ஆகுங்கள். யாராவது எவ்வளவுதான் ஒத்துழைக்காதவராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பின் சக்தியால் அந்த ஒத்துழைக்காதவரையும் ஒத்துழைப்பாளராக மாற்றிவிடுங்கள். இந்த காரணத்தினால் இவர் முன்னேறவில்லை என்று இப்படி யோசிக்காதீர்கள். பலவீனமானவரை பலவீனமானவர் என்று நினைத்து விட்டுவிடாதீர்கள். மாறாக அவருக்கு பலம் கொடுத்து பலவானாக ஆக்குங்கள். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினால் சேவையின் திட்டங்கள் என்ற நகைகளின் வைரங்கள் ஜொலிக்கும். அதாவது எளிதாக பிரத்யக்ஷம் ஏற்படும். ஸ்லோகன், கோபத்திற்கு காரணம் சுயநலம் அல்லது பொறாமையாகும். இதுவே எரிச்சல் அடைவதின் வேறாகும்.
முதலில் இவற்றை அழித்து விடுங்கள். கோபத்திற்கு காரணம் சுயநலம் அல்லது பொறாமையாகும். இதுவே எரிச்சல் அடைவதின் வேராகும். முதலில் இவற்றை அழித்து விடுங்கள். அவ்யக்த சமிக்கை அப்பவித்ரதாவின் விதையையும் கூட அழித்து முழுமையான தூய்மையானவர் ஆகுங்கள். தூய்மை என்பது அஸ்திவாரம் ஆகும். அஸ்திவாரமாகிய பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பது என்பது சாதாரண விஷயம். ஆனால் இப்போது நீங்கள் முன்னேறிவிட்டீர்கள். இது ஒன்றும் குழந்தை பருவ நிலை அல்ல. இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும். நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், தூய்மை இருக்கத்தான் செய்கிறது என்று இதில் மட்டுமே மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். அசல் அஸ்திவாரமாகிய உங்களுடைய சங்கல்பங்களை தூய்மையானதாக ஆக்குங்கள். ஞான ஸ்வரூபமாக ஆக்குங்கள். சக்தி ஸ்வரூபமாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி.